பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். சில நேரங்களில் நம்முடைய கண் மறைக்கப்பட்டு இருக்கிறது. இயேசு அதனால தான் சொல்றார், இந்த பூமியில் வந்ததுக்கு ஒரு காரணமாக சொல்லுகிறார். யோவான் 9:39 பாருங்க. அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு உலகத்தில் வந்தேன் என்று அவரே சொல்லி இருக்கிறார். அதென்ன காணாதவர்கள்? இப்ப கேட்டமே, பேசிக்கிட்டே போவாங்க, கூடவே இயேசு வர்றாரு, ஆனால் அவர் அறியலை. அவர் அறிஞ்ச போது அப்படி என்ன யோசிச்சிருப்பாங்க, சார் இவ்வளவு நேரம் நமக்கு தெரியலையப்பா, கூடவே நடந்து வந்திருக்காரு, ரட்சிப்பார்னு நம்பி இருந்தாலும் அவர்கிட்டே சொல்லியிருக்கோமே. இதெல்லாம் எழுதப்படலை. அவங்க எத்தனை நேரம் சொல்லியிருப்பாங்க, எனக்கு கண்பாருளே. இன்றைக்கு அநேகருக்கு அப்படித்தான் நிலைமை. கண் இருக்கு, ஆனால் பார்க்க முடியலை. அதனால இயேசு சொன்னார், அதுக்காக எல்லாரும் கண்ணுதிரி அவங்க சொல்லலை. காணாதவர்கள்னு ஒருத்தர் இருக்காங்க, காண்கிறவர்கள் என்று ஒரு குரூப் இருக்கு. உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 9வது அதிகாரத்திலே நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். 8வது வசனத்தை, 9வது வசனத்தை, யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாய் உம்மை நான் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாய் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். காலத்திலும் நேரத்திலும் நன்றியாய் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். வேளையிலும் எல்லாம் எடுத்துருப்பீங்க.
யோவான் 9:8-9 அப்பொழுது அயலகத்தாரும் அப்பொழுது எப்பொழுது வசனத்தை வாசித்து அப்படி கேட்டு பார்க்கணும். அப்பொழுது எப்பொழுது 2 கண்ணும் தெரியாமல் ஒருத்தன் உட்கார்ந்துருந்தான். அப்போ இயேசுவும் அவருடைய சீஷர்களும் என்ன செஞ்சாங்க? நடந்து வந்தாங்க. அப்போது சீஷர்கள் கேட்டாங்க, ஐயா போதகரே, இந்த உட்கார்ந்துருக்கானே இந்த கண்ணு தெரியாத மனுஷன், இவன் ஏன் இப்படி பிறந்ததுலேருந்தே உட்கார்ந்துருக்கான்? 2 கண்ணும் தெரியாமல் இருக்கான், பிறவியிலேருந்தே பார்வை இல்லாமல் இருக்கான். அப்போது இவன் ஏதாவது ஒரு பாவம் செஞ்சுருப்பானோ? ஏன்னா யாத்திராகமம் 34:7 பழைய காலத்தில் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாய் விடாமல் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3வது 4வது தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி ஒரு இது இருந்துச்சு. ஏன்னா கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். ஒரு தாய் தகப்பனுக்கு அடங்காட கூட பிள்ளைய கொண்டு எங்கே விடணும்? சபை மூப்பர் மத்தியில் அவங்க சொல்லி கேட்கறா கல்லெறிஞ்சு கொல்லலான்னு இருந்த காலம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி இல்லை. இந்த கண்ணு தெரியாதவன் உட்காந்துருக்கா. சீசர்கள் கேட்குறாங்க, ரவி, இவன் குருடனாய் பிறந்ததுக்கு என்ன காரணம்? இவன் செஞ்ச பாவமா அல்லது இவங்க அப்பா அம்மா ஏதாவது பாவம் செஞ்சுருக்கணும், ஆகையினால தான் இவன் இப்படி பிறந்திருக்கான். ஏன் சொன்னால், நீங்கள் நினைக்கிற தப்புப்பா. ஏன்னா வேத வசனத்தை தெரியாமல் நாமளும் சில நேரம் தப்பாக தான் கொண்டுருவோம், மனக்கொண்டுரும். மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது 15:29, 22:29 வாசிக்கும் போது வேத வசனத்தை நீங்கள் நன்கு அறியாதபடியினாலே, மத்தேயு 22:29 மிக அழகாக நமக்கு எழுதி வச்சிருக்கார். வேத வசனத்தை நம்ம என்ன செய்யலை, சரியாக புரிஞ்சு கொள்ள இயேசுவே சொன்னார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். ஏன்னா அவர் யாருன்னு உங்களுக்கு புரியலை, அவருடைய வல்லமையும் உங்களுக்கு என்ன செய்யலை, தெரியல. அதனால தான் கூடவே இருந்தான், ஆனால் இவனுக்கு அது தெரியல. அதனால தான் இவங்க இவன் செஞ்ச பாவமா இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் இயேசு அவர்களுக்கு விளங்கும்படி வாயிலையும் சொன்னார், பிராக்டிக்கல்லையும் காமிச்சார். என்ன காமிச்சாரு? இவன் செய்த பாவத்தினாலும் இல்லைப்பா, இவனை பெற்றவங்க செய்த பாவத்தினாலும் இல்லை. ஒரு காரணம் இருக்கு, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்திருக்கிறான். ஏன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் காணப்பட வேண்டும், அதுக்கு தான் இப்படி பிறந்திருக்கான்னு சொல்லிட்டு தரையில் துப்பினார். பகற்கால இருக்க மட்டும் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை நான் செய்யணும்னு சொல்லி தரையில் துப்பி சேருண்டாக்கி அவன் கண்ணிலே அந்த சேற்றை அந்த குருடனுடைய பார்வை இல்லாதவனுடைய கண்களில் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று பொருள். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்திருக்கிறான். ஆனா இங்கே சொல்றது என்ன? நம்ம வாசிக்க கேட்ட வசனத்தின் அப்பொழுது அயலகத்தாரும். எப்போ? இப்ப 2 கண்ணு அவனுக்கு தெரியுது. ஒரு காலத்துல கண்ணு தெரியல, அப்ப இவங்களுக்கு தெரிஞ்சு. இப்பவும் அவனை பார்த்து கண்ணு தெரிஞ்சவன் ஏத்துக்க முடியல. கண் பார்வை அவனுக்கு வந்துருச்சு, ஆனா அவங்களுக்கு ஏத்துக்க முடியல. சிலர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? 8ஆம் வசனம், அப்பொழுது அயலகத்தாரும் அவன் பார்வை இல்லாத நிலையில் இருக்கும் போது அவனை கண்டிருந்தவர்களும் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன். இவனுடைய பார்வை என்ன? அதுலதான் நிக்குது. ஏன்னா பார்வை யார் மேல? இயேசு என்றது. நம்ம அநேக நேரங்களில் பாடுவோம், நமக்கு தெரியும், இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா, இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா, காசினியில் அவர் போல் எவரையும் கண்டதில்லையம்மா, இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா.
என்றதுமே எனக்கு ஒரு இன்பம் பிறக்குதம்மா. ஏன் தெரியுமா? அவர் குஷ்டரோகி அவனை கூசாமல் தொட்டவர், கஷ்டப்படுகிற மக்களை கண்டவுடனே கண்ணீர் வடித்தவர். எருசலேமே எருசலேமே, இந்த நாளிலாவது மனம் திரும்புவதற்கு ஏற்றவைகளை அறிந்திருப்பாயானால் நலமாயிருக்கும். ஆமா, இயேசு சொன்னார்ல, லாசருவின் கல்லறையின் இடத்துல கண்ணீர் வடித்தார்ல, லாசருவின் கல்லறை அடைப்பட்ட தூக்கத்தை சீயோன் நடிவோ காட்டி விட்ட சங்கல கண்ணி போக்கத்தோடு வாஜையா கேளும் போது தயவா சிலுவை வைத்த இயேசுவே எல்கள் மீண்டும் கேளுமே. சேமம் கல்லறை காத்த காவல் போத்தீரை சாபை வெல்ல தோவம் பத மீனோ அற்புதம் நபே நோர்க்கு ரட்சிப்பை நல்வில் வல்லமை சிலுவை வைத்த இயேசுவே எல்கள் மீண்டும் கேளுமே. மோட்சத்தை நீர் விட்டதும் மாந்தராய் பிறந்ததும் ஏழையாய் வளர்ந்ததும் எதுக்குயா? குருடர்கள் காண, செவிடர்கள் கேட்க, ஊமைகள் வாய் திறந்து பேச. ஏன்னா அவரே சொல்றாரு, தரித்திரப்பட்டோருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அவர் இருதயம் செருங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும் குருடருக்கு பார்வையையும் அழகா சொல்லி வச்சிருக்கு லூக்கா 4:18 எனக்கு அன்பானவர்களே, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த பூமிக்கு வந்தவர் நடந்த போது நடந்த காரியம், ஒரு மண்ணை சேருண்டாக்கி கண்ணில் பூசி நீ போய் கழுவினார். அவன் போய் கழுவினான், பார்வை பெற்று வந்து விட்டான். ஆனால் எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படணும். ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? சிலர் அவன்தான் என்றார்கள், வேறு சிலர் அவனுடைய சாயலாய் இருக்கிறான் என்றார்கள். அவனோ நான் தான் அவன் என்றான். ஏன்னா அவனை அப்போ பார்த்த பார்வை இன்னும் அவங்களுக்கு அந்த பார்வை மாறவே இல்லை. இவன் உட்கார்ந்தவன் பிச்சை கேட்டவன் அந்த குருடன் தான். ஏசு சுகமளிச்சா கூட இவங்க கண்ணால் என்ன செய்ய முடியல, பார்த்து நம்ப முடியல. அதனால தான் காணாதவர்கள் அப்படின்னார். பாருங்க, சிலர் அவன் தான் நாங்கள், சிலர் இல்லை அவன் இல்லைப்பா, அவன் மாதிரி இருக்கான், வேறு சிலருடைய சாயலாக இருக்கான். ஆனால் அவன் சொல்கிறான் நான் தானே அவன். ஒரு காலத்தில் ரெண்டும் கண்ணு தெரியாமல் இதே ஊரில் உட்காந்து பிச்சை கட்டுக்கிட்டவன் நான் தான், இவன் பார்வை பெற்றுக்கவன் நான் தான். உடனே என்ன நடக்குது பாருங்க, 10ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். என்ன அத்தனை பேர் கண்ணு திறந்து இருக்கு, இவன் கண்ணு திறந்துருக்கு, அவங்க கண்ணு திறந்துருக்கு. ஆனால் இவங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சா? உன் கண் எப்படி திறந்து இருக்கிறது? இவன் எப்படி திறந்தாலும் அது மாதிரி தான் அவனும் திறந்துருக்கும். இது ஒரு கேள்வியா? உன் கண் எப்படி திறக்கப்பட்டது? அவன் பிரதித்திரமாக இயேசு எனப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்களிலே பூசினார், நீ போய் சிலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவினேன், பார்வையடைந்தேன் என்றான். ஆனா அவங்களால அதை நம்ப முடிஞ்சா? பார்வையடைந்தேன் என்றான். அப்பொழுது அவர்கள் அவர் எங்கே என்றார்கள். அவர் எங்கன்னா அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவன்கிட்ட சொல்லிட்டா செஞ்சாரு, இல்லை இவன் கண்ணு தெரியும் போதா செஞ்சாரு. ஐயா, காணாதவர்கள் காண வேண்டும்,
ஏன்னா அவர் சொன்னாரு, நான் இருப்பேன் நடுவில் என்றார், நாதன் முன்னாவும் நமஸ்கரிக்க. நான் இருப்பேன் நடுவில் என்றார், நாதன் முன்னாவும் நமஸ்கரிக்க. தாமதம் ஏன் தயை புரிக, தாமதம் ஏன் தயை புரிக. நண்பனே என்னோ நலம் அருள்வார், நண்பனே என்னோ நலம் அருள்வார். அருமையா அருமையா எங்கள் போராட்டமே, அந்த அவர் நடுவில் இருக்கிறார். அதனால நமக்கே சொல்றாங்க, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஏன்னா நமக்கு தெரியாது. 2 கண்ணு திறந்து இருக்கவங்களுக்கே தெரியலையே. ஒரு காலத்தில் 2 கண்ணு தெரியாமல் தடை தெரிஞ்சா இப்போ நல்லா பார்க்குறான். பார்க்கறத இவங்களும் பார்க்குறாங்க. உடனே அவங்க கேட்குறாங்க, நீ எப்படி பார்வை அடைந்த, எப்படி பார்வை அடைந்த? அவன் சொல்கிறான், திரும்ப திரும்ப சொல்கிறான், ஏசு என் கண்ணில் சேர பூசினார், சீலோவில் போய் கழுவ சொன்னார், நான் கழுவினேன், பார்வை அடைந்தேன். அப்போ அவங்க கேட்குறான், அப்போ அவர் எங்கே, அவர் எங்கேயா? எனக்கு கண்பார்களே, அவரை தேடினா தான் கண்டுகொள்ள முடியும். ஏன்னா தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கூப்பிடுங்க அப்பதான் பதில் கொடுப்பார். ஒருமனப்பட்ட ஆவியோடு கேட்டால் எல்லாத்தையும் தருவார். ஆனால் இன்னைக்கு ஒருமனப்பாடும் கிடையாது, கேட்கறதும் கிடையாது. எங்கே அவர், அவர் எங்கே இருக்கிறார்? அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார். ஏன்னா அவர் நித்தியானந்த ஏக சக்கராதிபதி. பூமியும் அதன் நிறைவும் அவர் கையில் இருக்கு. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அவர் எப்போ எங்கே இருப்பார்? அவரை எங்கே? இவன் சொல்றான், வாசிங்க. அவன் சொல்றான், எனக்கு தெரியாது. குருடனாய் இருந்த அவனை பரிசேயரிடத்திற்கு கொண்டு போனான். உடனே அர்த்தம் பார்த்தீங்கன்னா, இதுதான் கண்ணு தெரியாதவன். அவன் தான் பார்த்துட்டான், இவன்கிட்ட பதில் சொல்லாச்சு. ஆனால் திரும்பி பரிசேயரிடத்தில் கொண்டு போய் சேருண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாள். உடனே அடுத்தபடியே கண்டுபிடிச்சான். இப்ப கண்ணு தெரியுதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த குற்றம் என்ன கண்டுபிடிக்கணும்? அது ஓய்வு நாள்ல. அதை எப்படி செய்யலாம்? நம்முடைய பார்வை எப்பவுமே குற்றப்படுத்துகிற பார்வை தான். அது ஓய்வு நாளா இருந்தபடியினாலே அவன் செய்யத்தகாத காரியத்தை எப்படி செய்யறாரு அப்படின்னாங்க. ஆகையால் பரிசேயரும் அவனை நோக்கி நீ எப்படி பார்வையடைந்தாய் என்று மறுபடியும் பேரும் பார்க்கிறானே, இப்ப பார்க்கிறானே யாராவது சந்தோஷப்பட்டாங்களா? இயேசு செய்த அற்புதத்தை நினைச்சு எத்தனை பேர் ஐயா இப்படி ஒரு அற்புதத்தை செஞ்சிருக்காரே போற்றி பாடினாங்களா? நான் இன்னைக்கு பாடுறோம். போற்றி துதிப்போம் தேவதேவனே புனித இதயமுடனே, போற்றி துதிப்போம் தேவதேவனே புனித இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாங்கள் பாடி துதிப்பேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாங்கள் பாடி துதிப்பேன். அவர் செஞ்ச அற்புதத்தை பார்த்து யாரும் சந்தோஷப்படல. அதான் காணாதவர்கள். கண்ணுக்கு நேரம் அற்புதம் நடந்திருக்கானா காண முடிஞ்சா? பரிசேயர் கேட்குறாங்க, அவர் சுத்தப்படுத்தின நாள் ஓய்வு நாளாச்சே, எப்படி அதை செய்யலாம்? அவங்களும் கேட்குறாங்க, உன் கண் எப்படி திறந்துச்சு? வாசிங்க. அதற்கு அவன் அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார், நான் கழுவினேன், காண்கிறேன். அவ்வளவுதான். நம்ம விசுவாசத்தோட செஞ்ச அற்புதத்தை நாமளும் காணலாம்.
அப்பொழுது பரிசேயரில் பரிசேயரில் சிலர் அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாமல் போனதுனால அவன் தேவனிடத்தில் வந்தவன் அல்ல என்றார்கள். எப்படியாவது அவர் அறியக்கூடாது, அதுக்கு தான் சத்துரு கொண்டு வந்தான். வேறு சிலர் பாவியா இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். சரி, இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. அங்கே 2 பிரிவு உண்டாயிடுச்சு. பாவியா இருக்கிற எப்படி செய்ய முடியும்? ஓய்வு நாளை கை கொள்ளாதவன் எப்படி அவன் கண்ணு தெரிஞ்சு? இதுதான் ஊருக்குள்ள பிரச்சனை. வாசிங்க. மறுபடியும் அவனை குருடனை நோக்கி உன் கண்களை திறந்தானே. இவங்க பார்வை எப்படித்தான் இருக்கு? குருடனா தான் இருக்கு. குருடனை நோக்கி உன் கண்ணு எப்படி தெரிஞ்சு? திரும்பி கண்ணு தெரிஞ்சு அத்தனை பேர் கேட்குறா, உன் கண்ணு எப்படி தெரிஞ்சு? கண்ணு எப்படி? இவனுக்கு எப்படி கண்ணை தெரிஞ்சு? அப்படித்தானே, அறியல. உன் கண் எப்படி திறந்தது என்றார். திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்று சொன்னான். அவன் சொன்னான், அவர் தீர்க்கதரிசி என்றான். அவன் தீர்க்கதரிசி என்றான். அவன் குருடனாய் இருந்து பார்வையடைந்ததை யூதர்கள் நம்பாம, நல்லா பாருங்க, கண்ணுக்கு நேரம் பார்த்தாலும் யூதர்களுக்கு என்ன கிடையாது? நம்பிக்கை இல்லை. பார்வையடைந்தவனுடைய தாய் தகப்பனை கூப்பிட்டு இவன் தான் உன் மகனா? அவர்களை நோக்கி உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்லுகிறீர்களா? அவன் இவன்தானா? என்ன சந்தேகம் பாருங்க. ஓ பையன் பிறந்தானா? இன்னைக்கு வந்து ஆதார் கார்டில் போட்டோ காட்டியிருக்கலாம். இந்த வரைக்கும் சின்ன பிள்ளையில இருந்து போட்டா. அன்னைக்கு அதெல்லாம் இல்லை. அப்பா அம்மாட்ட கொடுக்குறேன், ஓ பையன் வந்தானா? கண்ணு தெரியாம பிறந்தாங்க நீங்களே, இவன் தானா? இப்போ இவனுக்கு கண்ணு தெரியுதே, அப்போ உங்க பையன் இல்லையா? கேட்குறாங்க. இவனானால் இப்பொழுது இவன் எப்படி பார்வையடைந்தான் என்று கேட்டார்கள். தாய் தகப்பன்மார் பிரதியுத்தரமாக இவன் எங்கள் குமாரன் தான் என்று. ஆனா எங்க பிள்ளைதான் குருடனாய் பிறந்தான் என்று எங்களுக்கு தெரியும். ஆனா எப்படி பார்வையடைந்தான் எங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அநேக நேரங்களில் நமக்கு தெரியாததை ஆண்டவர் தெரிய வைக்கத்தான் இந்த பூமிக்கு வந்தார். எங்களுக்கு தெரியாதுன்னாங்க. இவன் கண்களை திறந்தவன் என்னான் எங்களுக்கு தெரியாதுன்னாங்க. இள வயதுள்ளவனாய் இருக்கிறான், அவனையே கேளுங்க, அவனே சொல்லுவான்லன்னு யூதருக்கு பயந்ததினாலே அவங்க அப்படி சொன்னாங்க. ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்தார்கள். அந்த காலத்து சட்டத்துக்கு பயந்து அவங்க இப்படி செஞ்சாங்க. அதிநிமித்தம் வயதுள்ளவனாய் இருக்கிறான், இவரையே கேளுங்க என்று அவன் தாய் தகப்பன்மார் சொன்னார்கள். சரி, ஆதலால் அவர்கள் குருடனாய் இருந்த மனுஷனை 2ஆம் தரம் அழைத்து, அப்பா எத்தனை தரம்? 2ஆம் தரம் திரும்ப கூப்பிட்டு, நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி அப்படின்னா. அவன் சொன்னா, பாவின்னு எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான். என்னது? நான் 2 கண்ணும் தெரியாம இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன். அவனை 2ஆம் தரம் கூட்டு போய் கேட்டாங்க. கடைசியில் இயேசு சொல்லிட்டு விடார், அப்பா காணாதவர்கள் காண வேண்டும், காண்கிறவர்கள் குருடராகும்படிக்கு நியாய தீர்ப்புக்கு வந்தேனார். அநேகருக்கு இன்னைக்கு கண்ணு இருக்கு, காணலைங்க. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, நல்லா பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. ஆனால் ஒரு வார்த்தை, ஜெயிக்கிறீங்களா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்காக, தடையில்லாமல் வருவதற்காக, அதன் தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக, எப்போமாவது நீங்கள் மதுரையோ திருநெல்வேலியோ வந்தீங்கன்னா எங்கள் சபையும் வந்து பாருங்கள். என்னென்னத்தையோ பார்க்க போகிறீங்களே, இந்த பார்வையற்ற மக்களை ஒரு நாள் வந்து பாருங்கள். கர்த்தர் ஏவினா நீங்கள் தாங்கலாம், கட்டாயம் இல்லை. பார்த்ததுக்காக செய்யணும்னு அவசியமும் கிடையாது. வந்து பாருங்கள். ஏன்னா 2 கண்ணு தெரியாது அவங்களுக்கும் ஒரு ஆலயத்தை கட்டி அவங்களையும் ஒரு வாடகைக்கு வாரம் வேன் பிடிச்சி கூப்பிட்டு வந்து ஆராதனை செய்து மத்தியானம் சாப்பிட வச்சு திருப்பி கொண்டு அதே இடத்துல இறக்கி விடுறோம். நீங்களும் வரலாம், வந்து பார்க்கலாம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம், இந்த ஆத்துமாக்களை அழைத்து வர்றதுக்கு உதவலாம். ஏன்னா மாதம் ஒன்றுக்கே 16,000 ரூபா வந்துடுது கூட்டு வர்றதுக்கு மட்டும். ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம்.
அது மட்டும் இல்லை, பார்வையற்ற மக்களுக்கு கண்ணை கொடுக்க முடியாது, கண்ணா உதவுகிற ஊன்றுகோலை கொடுக்கலாம். அவருடைய பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்கலாம். ஏன் பார்வையற்றோருக்கு திருமணம் செய்து வைக்க, ஏன்னா அவங்களும் மாம்சீகத்தில் கெட்டு போகக்கூடாது. வருஷத்துக்கு ஒரு திருமணம் செய்து போதலாம். பார்வையற்றவர் மரித்தா கூட சொந்தக்காரனுக்கு மனசு வர மாட்டேங்குது அடக்கம் பண்ணுறதுக்கு, ஈமக்கிரியைக்கு. அதுக்குன்னு எப்போ ஒரு பண்டு வச்சுருக்க வேண்டியிருக்கு. ஐயா இதுக்கெல்லாம் உதவணும். எப்படி உதவுறது பிரதர்? இங்கே 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. இது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை பிரதர் நாங்கள் நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் எங்களுக்கு கணக்கு வைக்கிறதுக்கு வழி உண்டா? தாராளமாக என்கிட்ட கேளுங்க. சுவிசேஷ ஊழியத்துக்கா அல்லது சமூக சேவைக்கா, எதுக்குனாலும் கேளுங்க. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி காரியங்கள் இருக்கிறது, நீங்கள் கேட்கலாம், நான் உங்களுக்கு சொல்லுவேன். அது மட்டுமல்ல, நீங்களும் வந்து பார்க்கலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் சொல்லுங்கள். காலை 10லேருந்து 5க்குள்ள. இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. காணாதவர்கள் காண வேண்டும், காண்கிறேன் என்று சொல்லுகிற அநேகர் குருடராகும்படி இந்த உலகத்தில் கடந்து நியாய தீர்ப்புக்கு வந்த தெய்வமே, ஒவ்வொருவரையும் காண்கிற தேவனாய் வந்தீரே. கண்ணை படைத்தவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ என்று எழுதப்பட்டிருக்கிறதே. எந்தெந்த வீட்டிலே, எந்தெந்த படுக்கையிலே யார் யார் புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ, என் வியாதி தீருமா, என் கண்ணீர் மாறுமா, என் கவலை மாறுமா, என் கஷ்டம் தீருமா என்று கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதி. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வயது முதிர்ந்தோருக்காய் ஜெபிக்கிறேன். வாலிப தம்பி தங்கையருக்காய் ஜெபிக்கிறேன். சரீரத்தில் வெளியே சொல்ல முடியாத பலவீனத்தோடு இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். செய்வனை கட்டுக்கள், பெல்லி சூரியத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் வரப்போகிற வருஷம் விடுதலையின் ஆண்டாய், மெய்யாகவே குமாரன் விடுதலையாக்கினார், நீங்கள் விடுதலையாவீர்கள் என்ற வேத வாக்கு நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.